இன்னைக்கு மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, 100 கிராம் மஷ்ரூம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வடிச்ச சாதம் 1 கப். இது இல்லாமல் எண்ணெய், சீரகம், சாட் மசாலா தேவைப்படும். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், வெங்காயம் ஒரு 30 செகண்ட் வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. வெங்காயம் ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு தக்காளி, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேருந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் மீடியம் ஹீட்லேயே ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். மஷ்ரூமில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷத்தில் மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது ஒமிட் பண்ணிடலாம். 1 கப் ரைஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.